இந்த கொள்ளு கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இட்லிக்கு சட்னி பத்தலைனாலும் பிரச்சனை இல்லை, சாதத்துக்கு குழம்பு பத்தலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இதை இட்லி பொடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுடு சாதத்துல நெய் ஊத்தி இந்த பொடி போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஹாஸ்டல் போறவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெடாது. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. நல்லா காஞ்சிருக்கணும். நீங்க வேணும்னா கழுவி காய வச்சுட்டு கூட எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊத்த வேண்டாங்க, கொள்ளு மட்டும் சேர்த்து வறுக்கணும். அந்த கொள்ளு சூடாகிற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு தான் நீங்க வறுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு ப்ரௌன் கலர் ஆயிரும். ஆனா உள்ள வெந்திருக்காது, பச்சை வாசம் அடிக்குங்க. பொடி நல்ல கலர் மாதிரி நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். இந்த வறுத்த கொள்ள ஆறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. எங்க சின்ன வயசு ஸ்நாக்ஸே இதுதாங்க. இப்ப அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்து அதே மாதிரி கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கறியை விட்டுற வேண்டாம். அதையும் அதே பிளேட்ல கொட்டிக்கலாம். திரும்ப அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உடைச்ச உளுந்து. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே பிளேட்ல. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. இது பூண்டு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே சிம்ல வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 10 வரமிளகாய் நான் சேர்க்கிறேன். கரெக்டா இருக்கும் காரம். அதுவும் சேர்த்து வறுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க பூண்டு சேர்க்கலன்னா ட்ரை வானலிலேயே வரமிளகா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையுமே வறுத்துக்கலாம். பூண்டுக்காக தான் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினேன். இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால கசப்படிக்குமோ இல்ல டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க, நல்லா இருக்குங்க. இப்ப அதோடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, கருவேப்பிலை பச்சையாவும் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகணும். ஆஃப் பண்ணும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறும்போது கருவேப்பிலை கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிருங்க. நீங்க கொள்ளு இட்லி பொடியும் சோறு பொடியும் செய்யும் போது கருவேப்பிலை இவ்வளவு வேண்டாம்னா கூட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்து வறுத்துட்டு கூட இட்லி பொடி பண்ணிக்கலாம். அதே சாதத்துக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த வறுத்த பொருளை பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதோடவே சேர்த்து வச்சுக்கலாம். இப்ப மிக்சி ஜார்ல போடணும். இது மிக்சி ஜார்ல போடும்போது ஜாரும் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கணும். கழுவிட்டு நல்லா வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய ஜாரா இருந்தா ஒரே இதுலயே போட்டுடலாம். ஆனா நான் 2ஆ போட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட எள்ளு இருந்ததுன்னா ஒரே 1 ஸ்பூன் எள்ளு வறுத்து தனியா வச்சுக்கோங்க. அந்த பொடி கடைசியில பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கலந்துக்கலாம். எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு நைஸா இதை அரைச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பொருள் எல்லாம் வருத்தம் பாருங்க, அந்த கடாயில போட்டுக்கிறேன். அந்த மீதி இருக்கிற பொருளையும் மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா அரைச்சு அதே கடாயில சேர்த்துக்கலாங்க. இது ஒன்னொன்னு கலர் வேற மாதிரி இருக்கு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை அதிகமா இருந்திருக்கும், ஒண்ணுல கம்மியா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த கலர் டிஃபரன்ஸ். இப்ப இந்த பொடிச்ச பொடியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா ஒரு இதுல உப்பு கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கும். கருவேப்பிலையும் அதே மாதிரி கம்மியா அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால நல்லா கலந்து விட்டுட்டு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருங்க. நான் கிளாஸ் பாட்டில்ல போட்டிருக்கேன். யூஸ் பண்ணும்போது ஈரமான கையோ இல்ல ஈரமான ஸ்பூனோ யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது பொடி சீக்கிரமா கெட்டுரும். இது இப்படியே நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மாசம் வரைக்கும் நல்லாவே இருக்கும்.